யார் விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க? அவர் கட்சி இங்க இருக்கு, திமுக கட்சி இங்க இருக்கு, இங்க இருக்கு, வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு. படத்தின் ஆடியோ ரிலீஸ் என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன். சாரு கும்பிடுற சாமி மேல ஆணையாக சொல்றேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக நடக்கும். நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நான் ஓரமாக நின்னேன். ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க, ஒரு எம்பி, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க. அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஓரமாக நின்னேன். அந்த கூட்டத்திலையும் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த நேரத்தில் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஆனால் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்கா இது காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்லி, ஆமாங்க நான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க. தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கத்துல என்னங்க தப்பு? இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, ஜாதி பார்த்து பழகிறவங்க இந்த கூல் சுரேஷ். புரியுதுங்களா? எனக்கு எல்லாருமே தான் வேணும். மாம்பழமும் வேணும், பானையும் வேணும், சூரியனும் வேணும். நான் எந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்லை.